இப்போ நீங்கள் இருக்கீங்க சார். உங்கள யாரு பெஸ்ட்டா பார்த்துப்பாங்க? உங்க குடும்பம் தானே பெஸ்ட்டா பார்த்துக்கும். உங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா, உங்க வழக்க உங்க குடும்பம் தானே நடத்தும். உங்க குடும்பம் உங்களுக்கு எதிரா வேலை பார்த்தா, யார் உங்கள காப்பாத்துவா? சாதியினுடைய மிக கொடூரம் என்னன்னு சொன்னா, பெத்த மகளை, பெத்த மகனை, அந்த தந்தை தாயே, அந்த மாமன் மச்சானே, அந்த ஊருக்குள்ள எந்த ஊரு அந்த குழந்தைய தூக்கி வளர்த்துச்சோ, பால் குடுத்துச்சோ, மொழி சொல்லிக் குடுத்துச்சோ, அவங்களே சேர்ந்து அவங்கள கொலை செய்றது, வன்முறை செய்றது, திட்டுறது, அடிக்கிறது, அவமானப்படுத்துறது இதெல்லாம் செய்யும் பொழுது, யார் அவங்கள பாதுகாப்பாங்க? நீங்க சொல்லுங்க. இந்த கேஸ் தான் எல்லா பக்கமும் நடக்குது. ஸோ சாதி கொடுமை என்பது சொந்த மக்களால் செய்யப்படுகிறது. அருகாமையில் இருக்கும் மக்களால் செய்யப்படுகிறது. இப்போ ஊரு காலனி இருக்குன்னா, எல்லாம் 12 கிலோமீட்டர் தள்ளி இல்ல. பக்கத்துல தான் இருக்கு. அப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களால் செய்யப்படுகிறது. ஏன் ஒரு இன்னொரு நாட்டு மேல எடுக்க போர் நடக்குதுன்னா, அதுல இருக்கக்கூடிய கொலைகள விட, உள்நாட்டில் உயிரிழப்பு அதிகமா இருக்கு.